Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Maths grade 7க்கு NCERT யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 large numbers around us. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல up to section 1.4 வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல section 1.5 patterns in products தான் பார்க்க போறோம். ப்ராடக்ட்னா என்ன? ப்ராடக்ட்னா இப்போ 2 நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த வர ரிசல்ட்டை தான் நம்ம ப்ராடக்ட்னு சொல்றோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் தான் நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். Okay, so now let's get into the topic. Roxy and Istu are playing with multiplication. So அவங்க numbers எல்லாமே select பண்ணி multiply பண்ணி observe பண்ணிட்டு இருக்காங்க. Okay, they are playing with the multiplication. They encounter an interesting technique for multiplying a number by 10, 100, 1000 and so on. So இங்க என்ன பண்றாங்க, ஒரு டெக்னிக் ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்றாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் 10 கூட 100 கூட 1000 and so on கூட மல்டிப்ளை பண்றப்போ ஒரு டெக்னிக் பாக்குறாங்க. சோ நம்மளும் அது என்னன்னு பார்க்கலாமா? So let's take one number. ஓகே, ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3, ஒரு நம்பர் 3 எடுத்துக்கலாமா? இப்போ இந்த 3 என்ன பண்ண போறோம்னா, we are going to multiply with 10, 100 and 1000. Okay, we'll see the result. 3 into 10 result 30. 3 into 100, the result is going to be 300. 3 into 1000, the result is going to be 3000. இப்போ இதுல என்ன பேட்டர்ன் நம்ம அப்சர்வ் பண்றோம்னா, இப்போ 1 after 1 0 இருக்கு இல்லையா? 1 after நீங்க 2 zeros, that is 100. 1 after 3 zeros இருக்கு. இப்போ 10, 100, 1000 இந்த நம்பர்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்றப்போ இங்க என்ன ஆகுது, ப்ராடக்ட்ல என்ன நம்பர் மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பர் தான் வரும். ஓகே, ஆஃப்டர் தட் 1 after how many zeros are there? That many zeros we have to add in the end. ஓகே, ஈஸியா இருக்கா? இப்போ 10, 100, 1000 பதிலா நம்ம வேற ஏதாச்சும் நம்பர் மல்டிப்ளை பண்றப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும்ல. மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பரா நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 356 into 3 மல்டிப்ளை பண்றப்போ நம்ம 3 ஃபர்ஸ்ட் 6 கூட மல்டிப்ளை பண்ணோம், 5 கூட மல்டிப்ளை பண்ணோம், அகைன் 3 கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம ரிசல்ட் ரைட் பண்றோம். அதுவே 100 into 3 எவ்வளவு ஈஸியா இருக்கு. So just what we have to do, 3 ones are 3, then 2 zeros we have to add at the end. So 1 after zeros இருந்தா multiplication becomes very easy. ப்ராடக்ட் ஈஸியா ரைட் பண்ணிடலாமா? அதுதான் இஸ்டுவும் ரோக்ஸியும் கூட ஃபவுண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட், சில ஷார்ட்கட்ஸும் ஐடென்டிஃபை பண்றாங்க. ரோக்ஸி எவால்வேட்டட் 116 into 5 as follows. இப்போ 5 ஜென்ரலா நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 116 into 5 ஜென்ரலா எப்படி மல்டிப்ளை பண்ணா 5 6 கூட மல்டிப்ளை பண்ணுவோம், then 5 into 1, then 5 into 1 மல்டிப்ளை பண்ணி தானே ரிசல்ட் ரைட் பண்ணுவோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ரெகுலர் பேட்டர்ன், ஸோ ரெகுலர் மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க, ஒரு ஷார்ட்கட். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க 5 they have just replaced as a 10/2. ஏன்னா 10 கூட மல்டிப்ளை பண்றது ஈஸி இல்லையா? ஸோ 5 என்னன்னு ரீப்ளேஸ் பண்றாங்க, 10 divided by 2 ரீப்ளேஸ் பண்றாங்க. ஆஃப்டர் தட் இங்க பாருங்க 116 10/2. இப்போ இங்க 2வும் 116 கேன்சல் பண்றாங்க. ஓகே, 116 கேன்சல் பண்றப்போ என்ன வரும்? இங்க பாருங்க 1 ஸ்மாலரா இருக்கு இல்லையா? 2 விட ஸ்மாலர். அப்போ 2 numbers at the time we have to consider. 2 டேபிள்ல 11 இருக்கானா? இல்ல. அப்போ 11 விட ஸ்மாலர் நம்பர் 10 இருக்கு. 10 2 5s are 10. அப்போ 2 5 times. So 1 is the remainder. அப்போ what is the new value that we are getting? 16. So 16 2 டேபிள்ல இருக்கானா? Yes, 2 8 times. அப்போ 258 times தான் 116. So cancel பண்ணிட்டுமா? இப்ப பாருங்க, what is the remaining in the numerator? 58 and 10 தானே. 58 into 10, what is the result? 580. So easier result வந்துடுது இல்லையா? Because 1 after 0 இருக்கிறதுனால நம்ம multiplication ரொம்பவே ஈஸியா இருக்கு. So instead of multiplying 116 into 5, டைரக்டா மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. 5 10/2 ரீப்ளேஸ் பண்ணதுல multiplication become very easy. ஓகே, ஸோ இதே மாதிரி
நெக்ஸ்ட் பேஜ்ல இஸ்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? இஸ்டு எவால்வேட்டட் 824 into 25 as follows. ஸோ இதே மாதிரி இஸ்டு என்ன பண்ணிருக்காங்க? 824 into 25 ஜென்ரலா நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் we will take 5. 5 வந்து 4 கூட 2 கூட 8 கூட மல்டிப்ளை பண்ணுவோம். Then we will take 2 and we will multiply 4, 2 and 8. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா he replaced 25 as 100 by 4 and replace பண்ணிருக்காங்க. 100 divided by 4 cancel பண்ணா will get 25 தானே? 25 into 4 times 100. Okay, so he just replaced 25 as a 100 by 4 replace பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் what happens? The multiplication becomes very easy. See, 824 into 100 by 4. So 25 தான் 100 divided by 4 replace பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 824 cancel பண்ணணும். Okay, 4 1 times. And first 8 இருக்கா? 4 2s are 8. And then 2 வந்து small தானே? Comparing 4 வந்து 2 is smaller. அப்போ 2 numbers we have to consider together. அப்போ first ஒரு 0 place பண்ணிட்டு இப்போ 24 வந்து 4 table என்ன நம்பர்ல வரும்? 6 times. Okay. இப்போ what are the remaining numbers we have in the numerator? 206 and 100. இப்போ multiplication easy தானே? 206 since it's a 100 நம்ம என்ன பண்ணோம்? ரிசல்ட்ல 2 zeros add பண்ணா போதும். ஸோ ஈஸியா இருக்கா? ஓகே, நவ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக I will tell you. See, whenever a number is multiplying with 5, ஏதோ ஒரு நம்பர் 5 கூட மல்டிப்ளை ஆகுது அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணலாம்? 5 வந்து you just replace it as 10 by 2. ஓகே, 5 வந்து 10 by 2 replace பண்ணிக்கலாம். Now same way, in case if you are seeing as a 50 வந்து you can replace it as 100 by 2 replace பண்ணிக்கோங்க. Now similar way, if you are getting 500 வந்துச்சுன்னா you have to replace by 1000 by 2 replace பண்ணிக்கோங்க. ஓகே, சரி 5 இல்லனா in case if you are getting 6 or 7 அப்படின்னா see here இதுல என்ன ஹிண்ட்னா இப்போ 10 வந்து நம்ம 5 ஆல டிவைட் பண்றப்போ அது பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும் இல்லையா? சோ அதனால தான் நம்ம 5 10 by 2 ரைட் பண்றோம். 50 வந்து 100 by 2 ரைட் பண்ணலாம். 500 வந்து 1000 by 2 ரைட் பண்ணலாம். This is not applicable for all the numbers. The number பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுற நம்பர்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிட்டு ஃபர்தரா மல்டிப்ளிகேஷன் ப்ரோசீட் பண்றோம். ஓகே, சோ this is only for 5, 50 and 500. இப்போ 5க்கு பதிலா 6 இருக்கு. அப்போ 6 நான் வந்து 10 divided by 2 இல்ல 10 divided by 3 எனி நம்பர் அந்த மாதிரி ரைட் பண்ணலாம்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா 6 வந்து பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ண முடியுமா 10 ஆல? நோ, we can't divide. இப்ப பாருங்க 10 வந்து 5 ஆல we can divide. No, 5 2 times 10. சோ அதுவே இப்ப 6 ஆல டிவைட் பண்ண முடியுமானா? நோ, டெசிமல்ஸ்ல தான் we will get the result. So perfectly divisible ஆகிறதுனால தான் we are just replaced. Okay, now same way, in case if you are getting okay ஏதோ ஒரு நம்பர் 25 கூட நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. so when you see the 25, no, you just replace 25 as 100 by 4 replace பண்ணிக்கோங்க. okay, and if you see 250 வந்து just replace it as 1000 by 4 replace பண்ணிக்கோங்க. in case if you are seeing 125, just replace it as 1000 by 8 replace பண்ணிக்கோங்க. 1250 if you notice, just ஒரு 0 add பண்ணிக்கணும். இங்க எல்லாமே ஒரு pattern தானே. you can see இங்க ஒரு 0 add ஆனா இங்கேயும் ஒரு 0 எக்ஸ்ட்ராவா add ஆகுது. instead of 10 by 2 100 by 2 500 1 0 added. அப்போ இங்க நம்ம 1000 by 2. so same concept தான் இங்க. இதுவும் ஒரு pattern மாதிரி தானே இருக்கு. so here you have to write 10,000 by 8. okay, figure it outல இல்ல எக்ஸாம்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக இதெல்லாமே நான் உங்களுக்கு அடிஷ்னலா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு நம்பர்
250 கூட மல்டிப்ளை பண்றாங்க. ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமா சம் நம்பர் இஸ் கெட்டிங் மல்டிப்ளைட் வித் 250 என்றப்போ நம்ம யூசிங் a ஷார்ட்கட் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா you have to replace 250 as 1000/4 அங்க. Okay, now let's proceed further. Using the meaning of multiplication and division, can you explain why multiplying by 5 is the same as dividing by 2 and multiplying by 10? இப்போ ரோக்ஸி வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல ரோக்ஸி என்ன பண்ணாங்க 5 வந்து they replaced as a 10/2 ரீப்ளேஸ் பண்ணாங்க இல்லையா? அப்படி ரீப்ளேஸ் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சேமா தானே வரும். 5ஆல 116 into 5 மல்டிப்ளை பண்ணாலும் 116 into 10/2 பண்ணாலும் ரிசல்ட் வந்து சேம் தான். அது எப்படி அது ஈக்குவல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. யூசிங் த மீனிங் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், கேன் யூ எக்ஸ்பிளைன் வை மல்டிப்ளைங் பை 5 ஒரு நம்பர் நம்ம 5 கூட மல்டிப்ளை பண்றதும் சேம் as டிவைடிங் பை 2 அண்ட் மல்டிப்ளைங் பை 10ன்றாங்க. அந்த 10/2 இருக்கு இல்லையா, அதை 2 டிவைட் பண்ணிட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணாலும் எப்படி அது சேமா வருது, இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, டிவைடிங் 10/2. இதுக்கு மீனிங் என்ன? 10 into 1/2 இது இப்படியும் ரைட் பண்ணலாம், இல்ல 10/2 இந்த மாதிரி கூட நம்ம ரைட் பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஏன்னா இது சம்ல பாக்குறப்ப 10/2 தானே இருந்துச்சு, இவங்க 10 into 1/2 ஏன் ரைட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாது இல்ல, அதுக்காக தான் சொல்றேன். 10/2 ஆனாலும் 10 into 1/2 ஆனாலும் போத் ஆர் சேம் ஒன்லி. ஓகே, சோ இப்போ 10ல ஹாஃப் தானே, இதுக்கு மீனிங் என்ன? half of 10 தானே அர்த்தம். இதோட மீனிங்கே என்னது? half of 10. so half of 10ன்றது what is the result that we are getting? 5 தானே. okay, so since half of 10 is it's a 5, அதனால தான் நம்ம ஒரு நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ணாலும் இல்ல அந்த நம்பரை வந்து 2ஆல டிவைட் பண்ணிட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணாலும் வர ஆன்சர் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே, since half of 10 is 5, multiplying, so a number multiplying by 5 is the same as 2ஆல டிவைட் பண்ணிட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான். சேம் as dividing by 2 and multiplying by 10. இதுதான் ரீசன். ஏன்னா 10 into 1/2 ரிசல்ட் வந்து 5 தான். ஸோ அதுதான் ரீசன் ரிசல்ட் வந்து சேமா வரதுக்கு. ஓகே, next we have a figure it out. Find quick ways to calculate these products. so நான் இங்க உங்களுக்கு ஒரு நோட் மாதிரி உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, so you have to remember this. so இது யூஸ் பண்ணி தான் we are going to get the products now. okay children, do remember 50 வந்து how we can write? see 50 வந்து 100/2 ரைட் பண்ணலாமா? so first sumல you can see 50 ரைட்டா, ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே we can keep as it is, அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. so இப்போ first one, so a question வந்து 2 into 1768 into 50 இருக்கு இல்லையா, இதுல 2வும் 1768 வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஏன்னா அதுக்கு எதனா ஷார்ட்கட் இருக்கா? 10ஓ 100ஓ 1000 10,000 யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் ரைட் பண்ண முடியுமானா இல்ல. ஓகே, பட் 50 வந்து how we can write? 100/2 ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாமா? so 2 into 1768 into 50 வந்து I am going to replace it by 100/2. ஏன்னா கேன்சல் பண்ணி பாருங்க, we will get the 50 only. ஓகே, ஸோ அது ஈக்குவல் நம்பர் தான். ஸோ 100/2 ரீப்ளேஸ் பண்ணதுனால கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகாது, வேல்யூ வந்து மாறாது. ஓகே, 50 100/2 both are same only. இப்போ இங்க பாருங்க 2வும் will get cancel. அப்போ what is the leftover numbers?
1768 into 100. இப்போ 1 after 2 zeros இருக்கிறதுனால what we have to do, இங்க இருக்கிற number write as it is, then 2 zeros இருக்கிறது ரிசல்ட்ல 2 zeros ஆட் பண்ணிக்கோங்க. so ஈஸியா இருக்கா? next same way we are going to do the B1. I'll erase the A. next B1. இப்போ B1 என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 72 into 125. இவங்களே questionல hint கொடுத்திருக்காங்க, பட் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு hint இருக்காது. ஓகே, so you have to remember 125 இருந்தா 1000 by 8 நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு that idea you have to get. okay, now 72 125 I'm going to replace it as 1000 by 8. இப்போ 8 டேபிள்ல where we have 72 9 times. see now how simple it is. so 9 into 1000 is the leftover numbers. so இப்போ இதோட product என்ன? 9 after 3 zeros replace பண்ணா போதும், which is 9000. okay, now moving on to the C sum. C sumல வந்து 4 numbers we have. 125. 125 க்கு we have a shortcut, no? 125 we can write it as 1000 by 8 write பண்ணிக்கலாம். 40 க்கு we'll keep it as it is. 8 க்கு we don't have any shortcut. so we can keep 8 as it is. 25 க்கு we have a shortcut, no? 100 by 4 write பண்ணிக்கலாம். so அப்போ out of 4 numbers 2 numbers we have a shortcut. so 125 as 1000 by 8 write பண்ணிக்கலாம். so 100 10 இல்ல 1000 கூட 40 வந்து நம்ம ஷார்ட்கட்டா ரைட் பண்ண முடியுமானா no. so we can keep the 40 as it is. 8 அதே மாதிரி we can keep as it is. but 25 we can write it as 100 by 4 ரைட் பண்ணிக்கலாம். so what I have done, 125 க்கு பதிலா 1000 by 8 ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன், and 25 க்கு பதிலா 100 by 4 ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? next let's proceed the cancellation. இங்க பாருங்க ஈஸியா இருக்கு பாருங்க, 8 cancel ஆயிடும். okay, now 4 1 times, 4 10 times. now what are the leftover numbers here? 1000 இருக்கா? 1000 into, and here we have 10. 8 கம்ப்ளீட்டா cancel, 1 தான் இருக்கு. 1 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ரிசல்ட்ஸ் தான். so we no need to write that. now 100. இப்போ 1 into 1 1, 1 into 1 1. so ஃபைனலா 1 தான் வரப்போகுது. but total how many zeros we have to add here? இங்க ஒரு 3 zeros, இங்க ஒரு 4 5 6. so total 6 zeros. so total we are getting 10 lakhs as an answer. okay, now same way let's do the second sum in this. calculate this products quickly. so அப்ப quickly அனாலே shortcuts யூஸ் பண்ணணும், டைரக்டா இல்லாம அப்படின்னு தான் அதோட மீனிங். so first one 25 into 12. 25 தான் we have a shortcut, no, to write. so 25 we can write it as 100 by 4 write பண்ணிக்கலாம் into 12. now 4 1 times, 4 3 times. அப்ப 100 into 3 300. okay, so first one result is 300. now B1 25 into 240. same way 25 வந்து we can write it as 100 by 4 write பண்ணிக்கலாம், and we have 240. 4 table we have 240, no? 4 1 times, 4 6 times 24 and 0, so 60 times. now what are the leftover numbers? 100 into 60. so 6 after 60 இருக்கா? so 60 after 2 zeros வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா பிளேஸ் பண்ணிக்கணும். so அப்ப answer is 6000. okay, next to 250. so 250 is what? 1000 divided by 4. 1000 divided by 4 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு further we have to proceed. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு பாருங்க.
25 100 by 4 ரைட் பண்ணோம். அப்போ 250 வந்து 1000 by 4 ரைட் பண்ணிக்கணும். So C1 250 into 120. So 250 we can replace it as 1000 by 4 replace பண்ணிக்கலாம். And we have 120 here. So இப்போ 4 1 times. 4 3 times 12 and 0 here. Okay, that means 430 times 120. இப்போ what are the leftover numbers here? 1000 into 30. So keep the 30 as it is. Then 1 after இங்க 3 zeros இருக்கிறதுனால 30 கூட 3 zeros extra add பண்ணிக்கோங்க. So 30,000 is the answer. Next 2500. Same way 2500 இருக்கா? So 2500 how we can write? 250 1000 by 4 and write பண்ணோம் இல்லையா? So இங்க 250 கூட கம்பேர் பண்றப்போ 2500 எக்ஸ்ட்ரா ஒரு 0 தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க ரூல் நீங்க அப்ளை பண்ணுங்க. Instead of 1000 write 10,000. ஒரு 0 எக்ஸ்ட்ரா. 1000 by 4 into 12. Okay, 4 1 times, 4 3 times. So now 3 into 10,000 30,000. So இதோட ரிசல்ட்டும் same 30. Okay, coming to the next one. First 4க்கு 2 numbers கொடுத்துட்டு product வந்து நம்மள ரைட் பண்ண சொல்லிருக்காங்க. பட் இங்க product இருக்கு. அப்போ multiple answers இதுல possible தான். Okay, so இன்னெல்லாம் possible நான் சொல்றேன் பாருங்க. 12 என்ற நம்பர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிமைனிங் ஜீரோஸ் வந்து நம்ம ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவலாவோ இல்லனா like இப்போ how many zeros we have? 1 2 3 4 5 6 7. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஒரு 6 zeros இருக்குன்னா செகண்ட் நம்பருக்கு 1 0. ஓகே, அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 12 வந்து 2 into 6 times ரைட் பண்ணலாமா? So 12 we can write it as 2 into 6 times ரைட் பண்ணிக்கலாம். 12 வந்துரும். ஓகே, இப்போ இந்த ஜீரோஸ்க்கு டோட்டலா how many zeros I told? 7 zeros இருக்கு. 1 2 3 4 5 6 7. அப்போ இங்க ஒரு 3 zeros. இல்ல இங்க ஒரு 4 5 6 7. இப்போ இது மல்டிப்ளை பண்ணா you will get this product. ஓகே, இல்ல அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ணா இங்க டிக்ரீஸ் பண்ணும், இங்க இன்க்ரீஸ் பண்ணா இங்க ஒரு 0 டிக்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ 12 ஆல்சோ we have in 4 டேபிளையும் இருக்கு இல்லையா? அப்போ 4 into 3 இந்த மாதிரியும் நீங்க ரைட் பண்ணிக்கலாம். பட் ஜீரோஸ் வந்து 7 வர மாதிரி நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, ப்ராடக்ட்ல ஃபைனல் ஆன்சர்ல நம்மளுக்கு 7 வரணும். அந்த மாதிரி you have to do it. So here இல்லனா இங்க நீ what you can do? All 7 zeros you can keep it in one number also. Okay, into 3. This way also you can do it. இல்ல அப்படின்னா சிம்பிள், இன்னும் சிம்பிள்னா 12 into 1 after you can keep 7 zeros. இந்த மாதிரி different waysல you can write. Okay, see இப்போ 2 numbers கொடுத்துட்டு ஆன்சர் வந்து we can write only one answer we will have. ஓகே, இப்போ 2 நம்பர் நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். இன்கேஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் they are asking you to write on multiplying which 2 numbers will get this particular result என்றப்போ multiple answers are possible. Okay, since they are saying quicker write பண்ணுங்கன்றப்போ we can choose this. Okay, we can go for this. Okay, so I'll say 12 into 1 after 7 zeros. 1 2 3 4 5 6 7. Okay va? Next, how long is the product? Next topic, in each of the following boxes. So இங்க 4 boxes இருக்குல்ல, இந்த பேஜ்ல 4 இருக்கு. We'll see whether we have in the next page. இல்ல, so இந்த 4 boxesல the multiplication produce
interesting patterns இதுல ஏதோ ஒரு pattern follow ஆக போகுது. Okay, they have given a clue now. கொஷின்ல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. எவால்வேட் them to find the pattern. ஓகே, பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன பேட்டர்ன் அன்றது நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்க ப்ராடக்ட் ரைட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு we can able to identify. இப்போ பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா extend the multiplication based on the observed pattern. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணிட்டு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க. பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்டெண்ட் த மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒரு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு டூ நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டு வித்தவுட் டூயிங் ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி நம்ம ரிசல்ட் ரைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் டூ இட். See, 11 into 11, 121. Okay, next 111 into 111, we are getting 1, 2, 3, 2, 1. இந்த ஆன்சர் தான் வரும். ஓகே, நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிட்டேன். தட்ஸ் வை ஐம் ரைட்டிங் டைரக்ட்லி. நீங்க வேணா சைட்ல மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 ones and 4 ones we are multiplying. No, அப்போ 4 ones என்ன பேசிக்கா 1, 2, 3, 4. ஓகே, கண்டினியூஸா 4 வரைக்கும். தென் அப்படியே டவுன். ஓகே, 3, 2, 1. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன். ஸோ ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இப்போ 4 ones அப் டு 4. இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன இருக்க போகுது இதுல, இங்க 4 ones மல்டிப்ளை பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் 2 ones 2 ones, செகண்ட் 3 ones we are multiplying. நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து 4 இருக்கு, இங்க வந்து 4 ones இருக்கா. நெக்ஸ்ட் what is the next pattern, 5 ones we have to keep. அதே மாதிரி இங்கேயும் 5 ones. அப்போ what will be the result without doing actual multiplication? இப்போ இங்க ஒரு பேட்டர்ன் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம்ல, அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாமா. ஸோ இங்க பேசிக்கா 4 ones இருக்குன்னா அப் டு 1, 2, 3, 4 வரைக்கும் ரைட் பண்ணோம். இங்க 5 ones இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 அப்படியே அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல ரைட் பண்ணிடணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் டில் 5, அப்படியே டிசெண்டிங் 5 இப்போ அப்படியே டவுன் 4, 3, 2, 1. இப்போ இன்கேஸ் இப்போ 6 ones இருக்கு, 6 ones இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்டெண்ட் த மல்டிப்ளிகேஷன்ஸ் ப்ளூரல்ல கொடுத்ததுனால I'll write one more multiplication கூட. ஓகேவா, six ones. Okay, so result is going to be 1, 2, 3, 4, 5, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியும் ரைட் பண்ணிட்டுமா. நெக்ஸ்ட் பாக்ஸ், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். 66 into 61 மல்டிப்ளை பண்ணா we are getting 4026. ஸோ 4026 வருது ஆன்சர். நெக்ஸ்ட் 666 and 661. ஸோ பேசிக் என்ன பண்றாங்க, 6 வந்து ஆட் ஆயிட்டே இருக்கு. ஸோ கொஸ்டின்ல பாருங்க என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு. இங்க 2 6 இங்க 61. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 6 ஆட் பண்ணிருக்காங்க, இங்க ஒரு 6 அடிஷனலா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்தரா 1 more 6, 1 more 6. ஸோ கொஸ்டினே ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறப்போ அப்போ அதோட ரிசல்ட்ஸும் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுது இங்க. ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 4402226. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 4402226. ஸோ இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ல ஒரு பேட்டர்ன் இருக்கா, என்ன பேட்டர்ன் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன்ல ஒரு 6 ஆட் பண்ணிருக்காங்களா, அப்போ நம்ம ரிசல்ட்லயும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 பிஃபோர் 0 ஒரு 4ம் ஆஃப்டர் 0 ஒரு 2 வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்மளோட ஆன்சர்ல. அந்த பேட்டர்ன் தான் இங்க அப்ளை ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் த மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நெக்ஸ்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணோம், இங்க 4 6 இருக்கா, நெக்ஸ்ட் 5 6 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 and here 4 6 1 2 3 4 and 1. ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும்னா இங்க 4 வந்து 3 டைம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ 4 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். and 0 2 வந்து here we have 3 times, இதுவும் 4 times. then keep the 6 as it is.
நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணி பாருங்க, you will get excuse me, we will get the same answer only. Okay வா, நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் you'll get the exactly same. So next, இப்போ how many 6 we have taken? 5 ஆ, next 6 எடுக்கலாம். 1 2 3 4 5 6. okay, and here already 4 6 இருக்கு இல்லையா, இப்போ 5 6 இருக்கும். 1 2 3 4 5 and here 1. அப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும்? so 4 4s இருக்கிறதுனால இங்க 4 வந்து 5 times ரைட் பண்ணிக்கணும். 0 2 5 times and 6. okay, so pattern observe பண்ணிட்டு எக்ஸ்டெண்டும் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேவா, next 2 more boxes we have. now moving on to the third box. 3 into 5 15. so 3 into 5 is 15. now 33 into 35. see it's like a previous box மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து அடிஷனலா 6 6 வந்து ஒரு ஒரு பேட்டர்ன்லயும் ஓகே ஃபர்தரா நெக்ஸ்ட் மூவ் ஆகுற பேட்டர்ன்ல வந்து 6 இந்த சைடு 6 ஆட் ஆயிட்டே போச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இங்க we can see first 3 into 5. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 33 into 3 5. பேசிக்கா இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 அடிஷனலா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் லைன்ல பாருங்க 1 more 3 வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, so இதோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா now 33 into 35 we are getting it as 1115 இருக்கு. and next answer 1115 தான் next answer. இப்போ நம்ம pattern observe பண்ணிட்டோமா? so basically what is happening here, as 3s are added 1 5 பதிலா 1 more 1 and 1 more 5 is added. okay, and இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 ஆட் ஆனதுல 1 more 1 1 more 5 is added. இதுதான் pattern. அப்போ இங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் ஆகும்னா instead of 3 3s 4 times 3 ரைட் பண்ணும். ஓகே, 3 3 3 4 times இருக்கா, இங்க வந்து 2 times தானே 3 இருக்கு, 3 times ரைட் பண்ணிக்கோங்க. just increase here 1 and here 1 3 and 5. இப்போ ரிசல்ட் what will happen, இங்க 3 ones இருக்கா, அப்போ 4 ones and 5 வந்து 4. next இங்க how many 3s we have, 4 ah, next 5 and here 4 3s and 5. இப்போ ரிசல்ட்ல we have 1 as 5 times 5 ஒரு 5 times. ஓகே, இதுதான் இதோட pattern. next moving on to the last box. so இதோட answers பாத்தீங்கன்னா 101 into 101 we are getting the result as 10201. okay, and second answer 102 into 102 we are getting 10404. next 103 into 103 10609. that is 6 actually 609. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணாதான் நெக்ஸ்ட் ஃபர்தரா நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு பேசிக்கா அப்படின்றப்போ இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இந்த 1. ஓகே, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1, அதே ரிசல்ட் தான் இங்க இருக்கு. ஓகே, ஆட் பண்ணுங்க 1 plus 1, அந்த ரிசல்ட் மிடில்ல இருக்கு. so now you understand the pattern. so அந்த லாஸ்ட் டிஜிட்ஸ் மல்டிப்ளை பண்றது எண்ட்ல ரைட் பண்ணிருக்காங்க, ஆட் பண்ற ரிசல்ட் மிடில்ல இருக்கு. இப்போ அதே பேட்டர்ன் இங்க ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. இங்க 2 into 2 4 இருக்கா, 2 plus 2 4 மிடில்ல இருக்கா. so ஆட் பண்ணி வர ரிசல்ட்ட மிடில்ல ரைட் பண்ணும், மல்டிப்ளை பண்ற ரிசல்ட்ட வந்து லாஸ்ட்ல ஒன்ஸ் பிளேஸ்ல ரைட் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க 3 into 3 9 எண்ட்ல இருக்கா, 3 plus 3 6 மிடில்ல இருக்கா. இதுதான் பேட்டர்ன். இப்போ ஃபர்தரா நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ் 2 பேட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 104
into 104. See, end ல என்ன result இருக்கும்? Multiply பண்ற result. Like 2 2s are 4, 3 3s are 9 இருக்கா? 4 4s are 16. அப்போ 09 க்கு பதிலா we have to replace 16. Middle what is the number that we have? 6. 600 add பண்ணி we got the result. அப்போ 4 plus 4, 8. So 4 plus 4, 8. அது middle ல we have to write it. That's all. Remaining will come as it is. Now moving on to the next one more. 105 into 105. So same concept. So first multiply பண்ணிக்கோங்க. 5 5s are 25. Okay, end. Then what is the next one? Add பண்ணி write பண்ணணும். 5 plus 5, 10. And first ல இருக்கிற 1 will come as it is. இங்க 0-வா write பண்ணிடாதீங்க. So பேசிக்கா இங்க வந்து multiply பண்றப்போ 1 1s are 1. So பேசிக்கா அது 2 digit number 1 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? 0 1 எக்ஸ்பிரஸ் பண்ணணும். 2 2s are 4. அப்போ 0 4 2 digit நம்ம write பண்றோம். 3 3s are 9. 4 4s are 16. இப்போ 0 க்கு பதிலா இங்க 16. So you no need to add 0 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு you no need to add. ஓகேவா? Next 5 5s are 25. இது எல்லாமே லாஸ்ட்ல வர நம்பர்ஸ் ரைட் பண்ணிருக்கோமா? அண்ட் மிடில்ல இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்கா இது 02 04 06 08 10. இது எல்லாமே ஆட் பண்ணி வந்த ரிசல்ட். 1 plus 1 2. ஸோ 2 வந்து 2 டிஜிட் நம்பரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா 02-வா ரைட் பண்ணோம். 2 2s are 4, அப்போ 04. 2 plus 2 4. Next 3 plus 3 6, அப்போ 06. 4 plus 4 8, அப்போ 08. 5 plus 5 10. ஸோ ஃப்ரண்ட்ல வர 1 தான் காமனா இருக்கு. ஓகே, observe the number of digits in two numbers being multiplied and the product in each case. இவங்க என்ன சொல்றாங்க? ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? ஏதாச்சும் ரெண்டு நம்பர், இட் கேன் பி 2 digit நம்பர் வித் 2 digit, இல்ல 2 digit நம்பர் வித் 3 digit நம்பர். அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் ரிசல்ட் ப்ராடக்ட் ரைட் பண்றோம் இல்லையா? Is there any connection between the numbers being multiplied and the number of digits in the product? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா அப்படின்றாங்க. ஏதாச்சும் ரெண்டு நம்பருக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரீவியஸா நம்ம ஒரு பாக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணி ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணோம் இல்லையா? அதுவே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். Children, just focus on number of digits. ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் பார்க்காதீங்க, சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 11 இருக்கு இல்லையா? இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 digits இருக்கா? How many digits we have? 2 digits இருக்கு. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 2 digits. இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? இதுலயும் நம்மளுக்கு 2 digits இருக்கு. ஆன்சர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 digits இருக்கு. See, we are not going to see actual result. இல்ல, சரியா? நம்ம என்ன பார்க்கிறோம்? எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு தான் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ ஒரு 2 digit நம்பர் இன்னொரு 2 digit நம்பர் கூட மல்டிப்ளை பண்றப்போ ரிசல்ட் வந்து 3 digit நம்பரா இருக்கு. ஓகே, அண்ட் அப்சர்வ் ஹியர். இதுவும் 2 digit நம்பர் தானே? இதுவும் ஒரு 2 digit நம்பர் அண்ட் இங்கேயும் ஒரு 2 digit நம்பர். 2 digit மல்டிப்ளை பண்றப்போ ரிசல்ட் வந்து இங்க பாருங்க 4 digit இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா, யூ டேக் 99 into 99, அப்போ ரிசல்ட் ஒரு 4 digit தான். சோ லார்ஜஸ்ட் 2 digit நம்பரே 99 தானே? அப்போ 99 with 99 மல்டிப்ளை பண்றப்போ ரிசல்ட் வந்து 4 digit தான் வருது. அப்போ லீஸ்ட் ஒரு 2 digit நம்பர் வித் 2 digit மல்டிப்ளை பண்றப்போ லீஸ்ட் வந்து 3 digit நம்பரா ஆன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல 4 digit வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அப்போ யூ கேன் see ஒரு கனெக்ஷன் இருக்கு தானே? இப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எவ்வளவு? இப்போ இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? இந்த ரெண்டு, இதுவும் ஒரு 2 digit நம்பர், இது ஒரு 2 digit நம்பர். அப்போ இந்த 2 digit நம்பர் மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட் என்னவா இருக்கும்? எய்தர் 3 or 4 இருக்கும். சோ அது பேசிக்கா நம்ம எப்படி சொல்றோம்னா 2 plus 2 4, இல்லனா 4 minus 1, ஒன்னு கம்மியா இருக்கும்.
அவ்வளவுதான். இந்த ரெண்டே பாசிபிள் தான். ஸோ அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸா நம்மளோட ப்ராடக்ட்ல இருக்கும், இல்லைன்னா 1 less than that. ஸோ மேக்ஸிமம் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தான் நம்மளோட மேக்ஸிமமா இருக்கும். 2 + 2 4. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து 4. இல்ல அப்படின்னா 1 மினிமம் வந்து 1 less than that இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, நவ் லுக் அட் த சம் அதர். இன்ஸ்டெட் ஆஃப் சீயிங் திஸ் வேற எதனா அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, 3 டிஜிட் நம்பரா, இதுலயும் 3 டிஜிட் நம்பரா, அப்போ 3 + 3 6. அப்போ நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து எய்தர் 5 டிஜிட்ஸ் இருக்கணும் இல்ல 6 டிஜிட்ஸ் இருக்கணும். செக் பண்ணிடலாமா? 1 2 3 4 5. ஸோ 5 டிஜிட்ஸ் இருக்கு இங்க. அண்ட் இங்க பாருங்க 3 டிஜிட் மல்டிப்ளை பண்றாங்க. 1 2 3 4 5 6. அப்போ இங்க 6 இருக்கு. ஸோ புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 4 டிஜிட் நம்பர் கூட மல்டிப்ளை. இங்கேயும் 4 டிஜிட் நம்பர். அப்போ 4 + 4 ஆன்சர் என்ன? 8. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஒன்னு 8ஆ இருக்கணும், 8 டிஜிட்ஸ் இருக்கணும் ஃபைனல் ஆன்சர்ல, இல்லனா 7 டிஜிட்ஸ் இருக்கணும். அது தவிர்த்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து மாற போறது கிடையாது. ஓகே, செக் பண்ணிடலாமா? சி, இங்க 4 டிஜிட்ஸ், இங்க 4 டிஜிட்ஸ். அப்போ 4 + 4 8. ஓகே, அப்போ எய்தர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து 8 டிஜிட்ஸா இருக்கணும், இல்ல 1 less than that தான் இருக்கணும். தட் இஸ் 7ஆ இருக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7. கரெக்டா? 7 டிஜிட்ஸ் இருக்கா இதுல? 1 2 3 4 5 6 7 8. இதுல 8 இருக்கு. ஸோ 7 டிஜிட்ஸ் 8 டிஜிட்ஸ் தவிர உங்களுக்கு 9 டிஜிட் 10 டிஜிட் ஆன்சர்லாம் வராது. ஓகே, எய்தர் 7 டிஜிட் ஆன்சர் இல்ல 8 டிஜிட் ஆன்சரா மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்களா ஒரு மல்டிப்ளை பண்ணி ஒரு பேட்டர்ன் வேணா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஷுவரா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதோட ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இதை நீங்க சம் ஆட் பண்ணீங்கன்னா எய்தர் நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து தட் மெனி டிஜிட்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ஒன் லெஸ் தென் தட் தான் இருக்கும். ஓகே, அதுதான் அதோட கனெக்ஷன். ஸோ நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா, the maximum digits in the product, maximum digits in இப்போ 3 digit multiply பண்ணா 3 + 3 6. okay, அப்போ maximum digit will be sum of the digits of the two numbers. கரெக்டா? மினிமம் என்னது? 1 less than that தான் மினிமமா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு இதோட ஆன்சர். ஓகே, வேணா எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு 2 3 மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஷோ பண்ணுங்க. ஓகேவா? now moving on to the next question. Roxy says that the product of 2-digit number can only be 3 or 4-digit number. Is she correct? Correct தானே? இந்த above statementலயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமே. இந்த question பேஸ் பண்ணி தான் இந்த questionுமே இருக்கு. So is she correct? Yes, she is correct. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட வேணா நம்ம ரைட் பண்ணலாம். Yes, she is correct. Example, 11 into 11 multiply பண்ணுங்க. So what is the answer? 121. அப்போ here இது வந்து ஒரு 2 digit number. இது வந்து ஒரு 2 digit number. 2 digits இருக்கா? இதுலயும் நம்மளுக்கு 2 digits இருக்கு. ஃபைனல் ஆன்சர்ல 3 digit இருக்கு. இப்போ லார்ஜஸ்ட் 2 digit நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 99 into 99 எடுத்துக்கலாம். So 99 into 99 வந்து 9801 தான் அதோட ஆன்சர். ஓகே, so இதுல 99ல how many digits we have? 2 digits இருக்கா? இதுல ஒரு 2 digits, இதுல ஒரு 2 digits. அப்போ ஃபைனல் ஆன்சர்ல how many digits we have? 4 இருக்கு பாருங்க. So 2 digit multiply பண்ணா 2 + 2 4. So number of digits வந்து 4 இருக்கணும், இல்லனா less than 1, less than that. அதை விட ஒரு நம்பர் ஸ்மாலரா இருக்கும், 3 digits இருக்கும். So 2 digit multiply பண்றப்போ 2 digit ஆன்சர் வரதுக்கு பாசிபிளே இல்ல, இல்ல 5 digit வரதுக்கும் பாசிபிள் இல்ல. எய்தர் ஆன்சர் வந்து 3 digit நம்பரா இருக்கும், இல்லனா 4 digit நம்பரா தான் இருக்கும். அப்போ ரோக்ஸி என்ன சொல்றாங்களோ அது கரெக்ட் தானே? Yes, what she is saying is correct. Now next question. Should we try all possible multiplication with 2 digit numbers to tell whether Roxy's claim is true, or is there a better way to find out? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
ஸோ இங்க ரோக்ஸி இங்க அபோவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஷீ கரெக்ட்ன்றப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் இவங்க மறுபடியும் கேட்குறாங்க. ஷுட் வி ட்ரை ஆல் பாசிபிள் மல்டிப்ளிகேஷன்ன்றாங்க. அப்போ ரேண்டமா 2 டிஜிட் நம்பர்ஸ் எடுத்துட்டு ஒரு 5 to ஒரு 10 நம்பர்ஸ் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 2 டிஜிட் நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. She explains her reasoning. Okay, இங்கே ஆன்சர் இருக்கு ஆக்சுவலா. We want to know about the number of digits in the product of 2 digit numbers. To know the smallest such product, I took 10 into 10. இவங்க smallest 2 digit number என்ன 10 தானே, 10 கூட 10 மல்டிப்ளை பண்ணாங்க. அப்ப ஆன்சர், what is the answer? 100. Now largest 2 digit number மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் நம்ம இங்க பார்த்தோம்ல 9801. Okay, to know the smallest such 100. To know the greatest such product, I multiplied the smallest 3 digit number 100 into 100. So what is the 100 into 100? 10,000. So the product of all the 2 digit numbers will be less than 10,000. Correct தானே? So அப்போ less than 10,000 னா up to உங்களுக்கு 3 digit number 4 digit number வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றது இதுலயே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணப்போ ரேண்டமா ஒரு பேசிக்கா பாத்தீங்கன்னா 10 எத்தனை 2 வித் 2 டிஜிட்ன்றது நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. 10 into 11, 10 into 12, 10 into 14, 10 into 99, இந்த மாதிரி நம்ம நிறைய மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அகைன் 15 into 16, 72 into 82, now 79 into 81. அந்த மாதிரி நம்ம எனி 2 டிஜிட்ஸ் நம்ம எடுத்துட்டு மல்டிப்ளை பண்றப்போ ஆல் பாசிபிள் 2 டிஜிட்ஸ் நம்ம காட்ட முடியாது. அதுக்கு பதிலாக ரோக்ஸி இன்னும் பிரில்லியண்டா என்ன சொல்லியிருக்காங்க, லீஸ்ட் வந்து 10 into 10, நெக்ஸ்ட் 100 into 100 மல்டிப்ளை பண்ணா 10,000. ஓகே, அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நம்பர் 3 டிஜிட் நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே 10,000 தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு 2 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம 2 மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு அதை விட ஸ்மாலரா தானே வரப்போகுது. 10,000 விட ஸ்மாலர்னா என்ன, 4 டிஜிட். ஸோ மோர் தென் 10,000 உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லைன்றது இன்னும் ஈஸியாவே சொல்லிட்டாங்க அவங்க ரீசன். ஓகே, கரெக்டான ரீசன். Next, moving on to the next question. Can multiplying a 3 digit number with another 3 digit number give a 4 digit number? இப்போ 3 digit மல்டிப்ளை பண்ணா 4 digit ஆன்சர் வருமான்னு கேக்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 3 digit இருக்கு, செகண்ட் நம்பர் 3 digit இருக்கு. அப்போ 3 plus 3 வந்து 6. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டிஜிட் 6 இருக்கலாம், இல்லைன்னா 5 இருக்கலாம். 4 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? நோ. அதுதான் நம்ம இங்க ரைட் பண்ண போறோம். ஓகே, so 3 digit number with another 3 digit number multiply பண்ணா, okay, we will get either 6 digit number or 5 digit number as a product. So 4 digit number not possible. 4 digit number not possible to get. 3 digit multiply பண்ணா 4 digit வராது. ஓகே, ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர் மல்டிப்ளை பண்ணாலே பாருங்க 10,000 தானே இருக்கீங்க. 1 2 3 4 5 அங்கேயே 5 digit நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு கெட் 4 digit number at all. Okay, can multiplying a 4 digit number with a 2 digit number give a 5 digit number அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு 4 digit நம்பரும் 2 digit நம்பர் மல்டிப்ளை பண்ணா 5 digit நம்பர் வருமா அப்படின்னு தான் இந்த கொஸ்டின். எஸ் வரும். எப்படின்னா சேம் ரூல் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல 4 digits இருக்கு. ஓகே, செகண்ட் நம்பர்ல 2 digits இருக்கு. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணா what is the result? 6. அப்போ ஃபைனல் ஆன்சர்ல 6 digit இருக்கலாம் ஆர் 5 digit ஆன்சரா இருக்கலாம். So can multiplying 4 digit number with 2 to give a 5 digit number na? Yes ன்னு சொல்லிட்டு you can give one example. Smallest 4 digit number கூட எடுத்துக்கோங்க. Yes ன்னு சொல்லிட்டு give one example. Smallest 4 digit number 1000 ஆ? 2 digit number, smallest 2 digit number 10 ன்னு எடுத்துக்கலாம். So இது multiply பண்ணா we are getting
Okay, 1 after 4 zeros. அப்போ எத்தனை digits இருக்கு? 1, 2, 3, 4, 5. Okay, 5 digits இருக்கு நம்மளுக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் 4 plus 2, 4 plus 2, 6. So, either நம்மளோட ஆன்சர்ல வந்து 6 digits இருக்கும், இல்லனா 5 digits இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு என்ன கனெக்ஷன் இருக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணா அதுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சது இல்லையா? இப்போ அதை பேஸ் பண்ணி இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. லெட்ஸ் ஆன்சர். Observe the multiplication statements below. Do you notice any pattern? See if this pattern extends or other numbers as well. Yes. So இங்க பாருங்க 1 into 1. இங்க ஒரு 1 digit 1 digit number multiply பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து either 1 இல்லனா 1 digit ஆட் பண்ணுங்க 1 plus 1 2. அப்ப ஆன்சர் 2 இருக்கும் இல்லனா 2 விட 1 லெஸ்ஸா இருக்கும். that is 1. இப்போ 2 digit number and 1 digit நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணிக்கோங்க 2 plus 1 3. அப்ப ஆன்சர் இஸ் either 3. okay, either 3 இல்லனா 3 விட 1 smaller, that is 2. இதுதான் பாசிபிள். இப்போ 2 digit number மல்டிப்ளை பண்ணா 2 plus 2 எவ்வளோ 4. அப்ப ஆன்சர் இஸ் either 4 இல்ல less than 1. ஓகே 1 அதை விட கம்மியா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் கம்மிங் டு 3 digit number with the 3 digit number multiplying 3 plus 3 6. ஓகே அப்ப ஆன்சர் வந்து 6 digit இருக்கலாம் இல்லனா ஒன் நம்பர் ஸ்மாலரா இருக்கும். ஓகே ஒன்னும் 6 இருக்கணும் இல்லனா 5 digit நம்பர் தான் பாசிபிள். இப்போ 5 digit நம்பர் மல்டிப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? 5 plus 5 10 digit ஆன்சரா இருக்கணும். ஆர் ஒன் digit less than that is 9 digit இருக்கலாம். இந்த ரெண்டு பாசிபிள் தான். ஓகே இப்போ 8 digitம் 3 digitம் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 8 plus 3 11. அப்போ இத ஃபைனல் ஆன்சர்ல 11 digits இருக்கலாம் இல்லனா 10 digits இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் 12 digit number 13 digit number மல்டிப்ளை பண்ணா 12 plus 13 20 25 வருது. ஓகே அப்போ எய்தர் உங்களுக்கு வந்து 25 digits இருக்கலாம் ஆர் 1 less than that 24 digit இருக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் இதோட பேட்டர்ன். Next, fascinating facts about large numbers. The large numbers பத்தி சில interesting facts எல்லாம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். Some interesting facts about large numbers are hidden below. Calculate the product or quotient to uncover the facts. ஓகே ஸோ அங்க கீழே இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல இங்க மல்டிப்ளிகேஷன் இது நம்மள பண்ண சொல்றாங்க. ஒன்ஸ் யூ ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆர் கோஷன்ட் இங்க நம்ம ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். மேபி நெக்ஸ்ட் பேஜ்ல கோஷன் டிவிஷன் கூட இருக்கலாம். ரீட் த நம்பர் இன் போத் இந்தியன் அண்ட் அமெரிக்கன் நேமிங் சிஸ்டம்ஸ். ஓகே நம்ம வந்து இந்தியன் சிஸ்டம் படியோ அமெரிக்கன் சிஸ்டம் படியோ நம்மளோட ஃபைனல் அந்த ப்ராடக்ட் வருது இல்லையா அந்த ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ரீட் பண்ண போறோம். ஷேர் யுவர் தாட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் த ஃபேக்ட் வித் த கிளாஸ் ஆஃப்டர் யூ டிஸ்கவர் ஈச் நம்பர். ஓகே ஃபர்ஸ்ட் 1250. Okay, children, 1250 வந்து we can write as a 10,000 by 8. But இங்க 8 ஆல நம்ம 380 divide perfectly divisible ஆகுமானா ஆகாது. அப்போ I will go with the normal multiplication itself. அப்படி பண்ணாலும் ப்ராடக்ட்ல தான் நம்மளுக்கு ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி சேம் தான். ஸோ நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன்லேயே பார்த்துடலாம். 1250 into 380 we are getting the result as 4 7 5 and then 3 zeros இருக்கு. சரி இவங்க நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? இந்தியன் சிஸ்டம் படியும் அமெரிக்கன் சிஸ்டம் படியும் ஃபர்ஸ்ட் நம்ம நேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நேம் வேணா பண்ணிடலாம். ரீட் த நம்பர் இன் போத் இந்தியன் அண்ட் நேமிங் த சிஸ்டம்ன்றாங்க. நீங்க வேணா புக்ல என்ன பண்ணுங்க இந்த நம்பர் ரைட் பண்ணிட்டு ஓகே இந்தியன் சிஸ்டம் படி நம்பர் நேம் ரைட் பண்ணுங்க. ஸோ அக்கார்டிங் டு த இந்தியன் சிஸ்டம் 4,75,000. ஸோ ரைட் தட் 4,75,000. Now according to the American system
So I don't have space. இங்க ரைட் பண்றேன். 475000. So according to the American system, after every 3 digits தான் நம்ம வந்து commas place பண்ணோம். இது once இது 1000. So 475,000 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே 475,000 மட்டும் ரைட் பண்ணாலே போதும். $475,000. Okay, now 4,75,000 is the number of kirtanas composed by Purandaradasa according to legends. Okay, Purandaradasன்றவங்க maybe I think singer-ஆ இருப்பாங்க. Okay, let's read in the next line. Same word. Okay, Purandaradasa was a composer and singer in the 15th century. Okay, ஒரு 15th centuryல வந்து கம்போசராவும் இருந்திருக்காரு and சிங்கராவும் இருந்திருக்காரு. His kirtanas spanned social reform, bhakti and spirituality. He systemized methods for teaching Carnatic music which is followed to the present day. இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரி வந்து இங்க கொண்டு வராங்க. பட் ஆனா கிரேட் இல்ல. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 4,75,000 கீர்த்தனாஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா தட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, அவரோட லைஃப் ஸ்பேன்ல இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஹி இஸ் வெரி டெடிகேட்டட். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் அண்ட் ப்ரெசன்ட் டில் டே வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண மெத்தட்ஸ் தான் இப்போ வரைக்கும் கர்நாடிக் மியூசிக்ல வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல. மியூசிக் பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை. Now moving on to the next page. How many years did he live to compose so many songs? At what age did he start composing songs? இது வந்து அடிஷ்னலா கேக்குறாங்க. நம்ம கூகுள்ல வேணா சர்ச் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எத்தனை இயர்ஸ் அவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு. ஓகே, அக்கார்டிங் டு த கூகுள் சர்ச்ல வந்து அவரோட பார்ன் இயர் பாத்தீங்கன்னா பார்ன் வந்து 1484 இந்த இயர்ல தான் அவர் வந்து பிறந்திருக்காரு. டைட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1564 இந்த இயர்ல. ஓகே, 1564ல தான் அவர் வந்து இறந்திருக்காரு. அப்போ அவரோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா எத்தனை இயர்ஸ் உயிரோட இருந்திருக்காருன்னா 8 இயர்ஸ் கிட்ட தான் இருந்திருக்காரு. ஓகே, அண்ட் இந்த 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே வந்து அவர் பாடியிருக்க மாட்டாங்க, ரைட்டா? So he did not start from the childhood actually. And இவரோட நேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீனிவாச நாயக்கான்றது தான் அவரோட ஒரிஜினல் நேமா இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அரௌண்ட் ஏஜ் 40, ஸோ அவருக்கு 40 இயர்ஸ் இருக்கிறப்பதான் he had a spiritual transformation வந்திருக்கு and he became புரந்தரதாசா. அப்பதான் அவருக்கு அந்த நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ 40 இயர்ஸ்ல இருந்து தான் அவர் வந்து பாடவே அந்த கம்போஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ 40 இயர்ஸ்ல அப்போ 80 minus 40, so he started at 40. ஓகே, அப்போ டோட்டலா how many years இவர் பாடியிருக்காருன்னா அவர் இறந்து போற வரைக்குமே பாடியிருக்காரு. ஓகேவா? அப்போ 40 இயர்ஸ் அவர் டோட்டலா இதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ 40 years of dedication. 40 years of dedication for அந்த 4,75,000 சாங்ஸ்க்கு வந்து ஒரு 40 இயர்ஸ் டெடிகேட் பண்ணியிருக்காரு. அப்போ அப்ராக்சிமேட்டா இது கூட நம்ம 40 டிவைட் பண்ணா ஸோ அப்ராக்சிமேட்லி 11,875 சாங்ஸ் வந்து பர் இயருக்கு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, இத்தனை சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு பர் இயருக்கு. அப்போ பர் டேக்குன்னு கால்குலேட் பண்ணுங்களேன், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பர் டேக்கு நியர்லி 32 to 33 சாங்ஸ் கம்போஸ் பண்ணிருக்கணும். அப்போ அதே பர் டேக்கே பாத்தீங்கன்னா 24 hours தான் இருக்கு. அவர் மோர் தென் 24னா அப்போ 24/7 இந்த தாட்லயே இருந்திருக்காரு, ஃபுல் டெடிகேட்டடா இருந்திருக்காரு. அண்ட் கர்நாடிக் மியூசிக்ல ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் த கர்நாடிக் மியூசிக்கும் கூட.
ஸோ நிறைய இவரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டில் நவ் அதனால தான் சொல்லியிருக்காங்க அவரோட டெடிகேஷன் அண்ட் அவர் ஃப்ரேம் பண்ணது தான் இப்போ வரைக்குமே கர்நாடிக் மியூசிக்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நானுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். Now moving on to the next one. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஹிஸ்டரி பேஸ்டா பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் பேஸ்டா இருக்கு. இங்க 2100 into 70,000 வந்து மல்டிப்ளை பண்ணணுமா. மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. வில் see to that. சரிங்க, மல்டிப்ளிகேஷன் 7 1 times 7, 7 2 times 14. ஓகே, அண்ட் இங்க 2 zeros இருக்கா, அந்த 2 zeros அண்ட் இங்க 4 zeros இருக்கு, 1 2 3 4. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் நம்பர், ஸோ தட் இஸ் 147. இங்க 4 zeros, இங்க 2 zeros, அப்போ 6 zeros, 1 2 3 4 5 6. ஸோ இது ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு த இந்தியன் சிஸ்டம் நம்ம நேம் பண்ணலாம். இந்தியன் சிஸ்டம் இது கமா ஆக்சுவலி. ஓகே, இந்தியன் சிஸ்டம் படி ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் கமா, ஆஃப்டர் தட் 2 டிஜிட்ஸ்க்கு நம்ம கமாஸ் பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ 14 crores 70 lakhs தான் இதோட நம்பர் நேம். ஸோ வில் ரைட் சேம் 14 lakh, sorry 14 crore 70 lakh. Okay, 70 lakhs. இப்போ now same number 147 1 2 3 4 5 6. இப்போ according to American system, okay, 147 million 147 million. That's all. Okay, now let's read further. In the 14 crore 70 lakhs இருக்கு இல்லையா, is the approximate distance in kilometers between the earth and sun. ஸோ நம்ம இருக்கிற பிளானட் தான் எர்த், ரைட்டா? ஸோ எர்த்துக்கும் சன்னுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. the distance keeps varying throughout the year. ஸோ ஆமா தானே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சர்க்கிள் ஷேப்ல இல்லை நம்மளோட ஆர்பிட். ஓகே, நம்மளோட ஆர்பிட் பாத்தீங்கன்னா இப்போ சன், ஃபார் எக்ஸாம்பிள் சன் இங்க இருக்கு அப்படின்னா எர்த் வந்து இப்படி இந்த மாதிரி ஆர்பிட்ல தான் ரொட்டேட் ஆயிட்டு, ஸோ தன்னை தானே எர்த் வந்து ரொட்டேட் ஆயிட்டு சன்னையும் ரொட்டேட் பண்ணிட்டு தானே வரும் ஆர்பிட். இதுதானே சயின்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ எர்த் வந்து இங்க ஆர்பிட்ல மூவ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இங்க வந்து என்ன ஆகுது, குறைஞ்சிட்டே இருக்கா. அகைன் ஃப்ரம் ஹியர் அகைன் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இவங்க சொல்றாங்க, that this distance keeps varying throughout the year. ஸோ சேம் டிஸ்டன்ஸ் இருக்காது. ஓகே, the furthest distance is about 152 million kilometer. ஸோ ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா about 152 million kilometer இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். How did they measure the distance between the earth and sun? எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. See, all these are beyond our 6th grade தாண்டி தான் இருக்கு. பட் உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஸோ ஜென்ரலாவே இப்போ மாடர்ன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இந்தியால இருக்காங்க. ஓகே, இந்தியால இருந்து வீனஸை பாக்குறாரு. ஓகே, வீனஸ் பாக்குறாங்க. அண்ட் நம்ம குளோப்க்கு, தட் இஸ் நம்ம பிளானட்க்கு அந்த சைட்னா
நம்ம இந்த சைடு நம்மளது எர்த் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கு இல்லையா, உருண்டையா இருக்கு இல்லையா. நம்ம ஒரு சைடுல இருக்கோம், நம்மளுக்கு அப்படியே பேக் சைடுல கொஞ்சம் பின்னாடி அந்த குளோபுக்கு பின்னாடி தான் இப்ப அமெரிக்காலாம் இருக்கு இல்லையா. ஸோ அமெரிக்கால இருந்து சேம் வீனஸ ஒருத்தர் பாக்குறாங்க. அப்போ இங்க 3 டாட்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஹியூமன்ஸ் வந்து வீனஸ வந்து பாக்குறாங்க மூமெண்ட்ஸ். அப்போ அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். வீனஸ் வந்து சன்னை வந்து கிராஸ் பண்ணோம் இல்லையா. ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். அந்த அந்த டைனி ஷிஃப்ட் வந்து மெஷர் பண்ணிப்பாங்க யூசிங் சம் ஜாமெட்ரி. ஓகேவா. இப்படிதான் நம்ம வந்து சன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டு சன் வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஓகே. So basically using applying the geometrical ideas தான் we can measure. ஓகேவா. ஸோ இந்த நம்ம நார்மலா வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி டேப் யூஸ் பண்ணி எல்லாம் மெஷர் பண்றோம் இல்லையா. இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ ஈவன் இப்போ ஹிமாலயாஸ் மவுண்டைன்ஸ் அதெல்லாம் கூட எப்படி மெஷர் பண்றாங்கன்னா ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி தான். நீங்க ட்ரிக்னோமெட்ரி என்ற ஒரு டாபிக் வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல லேர்ன் பண்ணுவீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அப்போ ஹைட்ஸ் எப்படி மெஷர் பண்றாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஆங்கிள்ஸ்ன்றது நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அந்த கான்செப்ட்ஸ் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு 6,400 into 62,500 is the average number of liters of water the Amazon River discharges into the Atlantic Ocean every second. Oh my god, every second-க்கு that much liters வந்து discharge பண்றாங்களா from where Amazon riverல இருந்து. The rivers flow into the Atlantic is so much that drinkable fresh water is found even 160 kilometers into the open sea. So அந்த ஓப்பன் சீலயே 160 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிளா இருக்கு. சீ வாட்டர் எப்படி இருக்கும், சால்ட்டியா இருக்கும்ல, அது ஃப்ரெஷ் இல்லைல்ல. ஸோ இது வந்து அரௌண்ட் 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இருக்கும்ன்றாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான். சரி, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மல்டிப்ளை தட் 6,400 62,500. லெட்ஸ் மல்டிப்ளை. So we are getting 4 after 8 zeros. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம் படி நேம் பண்ணிடலாமா? ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், லேக்ஸ், க்ரோர்ஸ். அப்போ இது பாத்தீங்கன்னா 40 crores. ஓகே. ஸோ அமெரிக்கன் சிஸ்டம் இங்க ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அமெரிக்கன் சிஸ்டம் படி இப்போ நேம் பண்ணலாம். அமெரிக்கன் சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எவ்ரி 3 digits we have to give a commas. இது எல்லாமே ஒன்ஸ், இது தௌசண்ட்ஸ், இது மில்லியன். அப்போ 400 million. 400 million. Okay. As you did before, divide the given numbers to uncover interesting facts about division. Share your thoughts and questions with the class after you uncover each number. இப்போ division. Okay, on dividing the given numbers, we are getting 9,300. Okay. So 9,300 is the distance in kilometers of the longest single train journey in the world. Okay, single train journey பாத்தீங்கன்னா longest. இது வந்து ஒரு ட்ரெயின் ஓட அந்த டிஸ்டன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க 9,300. The train runs in Russia between Moscow and Vladivostok. The duration of this journey is about 7 days. The longest train route in India is from Dibrugarh in Assam to Kanyakumari in Tamil Nadu. It covers 4,219 kilometers in about 76 hours. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 9,300 இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லாங்கஸ்ட் சிங்கிள் ட்ரெயின் ஜேர்னி இன் த வேர்ல்டு. இதுதான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரி கிடையாது. ஸோ ரஷ்யால பிட்வீன் மாஸ்கோக்கும் இந்த விளாடிவோஸ்டோக்கும் அந்த ட்ரெயின் வந்து ரன் ஆயிருந்திருக்கு. அண்ட் நம்ம கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் வந்து டிப்ருகார் இன் அஸ்ஸாம். அது அங்கே அஸ்ஸாம்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரு அதுதான் லாங்கஸ்ட் ட்ரெயினாக இருக்கு. ஓகே, இட் கவர்ஸ் 4219 கிலோமீட்டர்ஸ். 76 hours ஆகுமா அது கவர் ஆகிறதுக்கு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். ஸோ உங்கள் மேக்ஸ் தாண்டி பியாண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன், ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட், அடல்ட் ப்ளூ வேல் கேன் வே மோர் தேன். ஓகே, இங்கே ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகே, on dividing this we are getting 1,50,000. ஓகே, adult blue whale can weigh more than 1,50,000. நான் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வேலோட வெயிட் வந்து 1,50,000. அப்போ இமேஜின் அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு இல்லை. A newborn blue whale weight around 2,700 கிலோகிராம் இருக்குமா. அதோட குட்டி ப்ளூ வேலோட குட்டி வந்து பிறக்கிறப்பவே அது 2,700 கிலோகிராம் இருக்குமா, which is similar to weight of an adult hippopotamus. The heart of a blue whale was recorded to be nearly 700 kilogram. So heart of the blue whale மட்டுமே பார்த்தீங்கன்னா 700 கிலோகிராம் இருக்காம். The tongue of a blue whale weighs as much as an elephant. அது டங்கு வந்து எலிஃபண்ட் சைஸுக்கு அவ்வளோ வெயிட் இருந்திருக்கு. ப்ளூ வேல் கேன் ஈட் அப் டு 3,500 கிலோகிராம் ஆஃப் krill எவ்ரி டே. ஸோ எவ்ரி டே அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படுது, 3,500 கிலோகிராம்ஸ் அந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க. ஓகே, த லார்ஜஸ்ட் நோன் லேண்ட் அனிமல் அர்ஜினோட்டோனோசஸ், இது வந்து ஒரு டைப் ஆஃப் டைனோசஸ் கீழே வருது. இஸ் எஸ்டிமேட்டட் டு வெயிட் 90,000 கிலோகிராம்ஸ்ல இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அனிமல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், next one, on dividing the number we are getting 40 crores. 40 crores was the weight in tons of global plastic waste generated in the year 2021. So global level plastic waste பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கு 2021ல பார்த்தீங்கன்னா ஒரு 40 crores கிட்ட இருக்கான். ஸோ அவ்வளோ வேஸ்ட் இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணமோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட், large number fact. In a single gram of healthy soil, there can be 100 million to 1 billion bacteria and 1 lakh to 1 million fungi, which can support plants growth and health. இப்போ நம்மளோட சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத இந்த பாக்டீரியா அதுக்கப்புறம் ஃபங்கை எல்லாம் எவ்வளோ கவுண்ட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர் சச் லார்ஜ் நம்பர் ஃபேக்ட்ஸ் கம் அக்ராஸ் வித் யுவர் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜென்ரலாக இல்லைனா கிளாஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. Okay, and that's all children. 1.5 section is over. Now we can move on to 1.6 in the next video. Okay, now thanks for watching and please do subscribe. Thank you.